டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்துட்டு 11:04 ஆகுது. யூஸ்வலாக நம்ம வந்து ஊர் சுற்றுறதுக்கு வந்து அண்ணா நகர் தான் போவோம். பட் ஆனால் இப்போ நான் லொக்கேஷனும் மாற்றியாச்சு. நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ஆள் வந்துட்டு இவர் தான். ஹலோ. நெக்ஸ்ட் மெயினான ஆள் இவர் தான். இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் காட்டுறேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதுல 3வது ஒருத்தர் வந்து இவர் தான். ஹலோ. ஹாய். ஹாய். இல்ல மெயின் எங்களோட கேங் தலைவர் வந்து பெரியவர். எங்களோட பெரியவர் தான். எங்க ஐயா. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ 11 o'clockன்றதுனால டிராஃபிக் கம்மியாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் அந்த டைமிங் கிளம்பினோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிற வழியிலேயே வந்துட்டு பசி எடுத்ததுனால நாங்கள் வந்து ஒரு டீ ஷாப்பில் ஸ்டாப் பண்ணி அவங்க எல்லாமே வந்து டீ ஷாப்புக்குள்ளே போயிட்டாங்க. நான் வந்து காருக்குள்ளே இருந்தேன். பிகாஸ் பாப்பா தூங்கிட்டு இருந்தா. எனக்கு ஒரு ரோஸ் மில்க் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு நான் காரில் வெயிட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மக்களே, இப்போ நாங்கள் வந்துட்டு பழனியில் ரீச் ஆகிருக்கோம். ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்பில் நிற்பாட்டியிருக்கோம். நான் இருக்க வியூவை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்க வியூவை இங்கே பார்த்தீங்களா? வியூ ஃபுல்லாக மவுண்டெயின் தான். இன்னும் நான் போகிற இடம் வேறு லெவலில் இருக்கும். இது சும்மா ட்ரெயிலர் தான். அங்கே முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பொள்ளாச்சி தொடர்ந்து போயிட்டுருந்தோம். அங்கே போகிறப்பே ஃபுல்லாக கோகோனட் ட்ரீஸ் தான் பார்க்க அப்புறம் நல்லா இருந்துச்சு. சுற்றி மவுண்டெயின்ஸு ட்ரீஸ் தான் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா வால்பாறை தான் போயிட்டுருக்கோம். வால்பாறை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக இருந்துச்சு நேச்சரு. உள்ளே என்ட்ரானோடனே நாங்கள் சில அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். அதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம், பீகாக். தென் வந்து சில மங்கீஸ் பார்த்தோம். உள்ளே என்ட்ரானோடனே நமக்கு வந்து கவி அருவின்னு ஒரு ஃபால்ஸ் வந்துட்டு சரி அங்கே போகலான்னு போனோம். உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு பர்சன் 50 rupees. ஸோ அதுக்குள்ளே தான் நாங்கள் போகணும். செம சில்லுன்னு இருந்துச்சு. காற்று தண்ணியும் செம சில்லுன்னு இருந்துச்சு. யூஸ்வலாக நான் ஃபால்ஸில் குளிக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் குளிக்கலை, என் ஹஸ்பண்டும் குளிக்கலை. குழந்தைங்க வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால நான் விடலை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் குளித்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஃபுல்லாக தண்ணி தான் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப அங்கே வந்து உள்ள வால்பாறைக்குள்ளே போகலான்ட்டு கிளம்பிட்டோம். அங்கே போகிற வே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே மொத்தம் வந்து 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. யார் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். பிகாஸ் அந்த பெண்டு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்ன வாமிட் வரவங்களுக்கு கையில் கொஞ்சம் லெமன் வச்சுக்கணும் அந்த பெண்டுக்கு. ஒரு வழியாக வந்துட்டு அந்த 40 ஹேர்பின் பென்ஸையும் நாங்கள் கடந்துட்டு நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டல் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோம் ஸ்டேக்கு வந்து நாங்கள் போய் ரீச் ஆனோம். நாங்கள் வந்து க்ரீன் மவுண்டன் ஹோம் ஸ்டே தான் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் எங்களோட ரூமு. காம்பேக்டாக இருந்துச்சு. ஒரு பாத்ரூம், ஒரு ரூம், அதில் ஒரு டிவி, பெட்டு, ஃபேனுக்கு வந்து ரிமோட் கொடுத்துருந்தாங்க. தென் ஒரு பால்கனி வியூவோட போயிருந்தோம். பால்கனியில் போய் நின்று பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம் சுற்றியே வந்து டீ எஸ்டேட் தான். ஆக்சுவலாக இங்கே என்ன சொன்னாங்கன்னா இந்த டீ எஸ்டேட்டில் வந்து எலிஃபேண்ட், பைசன்ஸ் வரும், உங்கள் லக்கு இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் எங்களால் வந்து பார்க்க முடியல. எங்களோட பேட் லக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து கீழே வந்துட்டு நாங்கள் டீ ஷாப் தான் போனோம். ஆக்சுவலாக அங்கே ரோட்லாம் ரொம்ப சின்னது தாங்க. ரொம்ப சின்னதில்லை, ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்ன. நம்ம பார்த்து போகிறப்ப கூட பார்த்து தான் போகணும். ஏன்னா கர்வ்லாம் வர்றப்ப வண்டி ஈஸியாக நம்ம மேலே இடிச்சிடலாம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். இதுதான் அந்த டீ ஷாப், சின்ன டீ ஷாப். அங்கே டீயை குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி டே எங்கே வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். இதுதான் அந்த ஊரோட லோக்கல் மார்க்கெட், லோக்கல் ஷாப்ஸ். இங்கே வந்து எல்லாமே கிடைக்கணும், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே. வால்பாறைன்றதுனால சுற்றி டீ எஸ்டேட் தானே. நம்ம எங்கே போனாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் டீ எஸ்டேட் தான். சரி ஓகே, ஏதோ ஒரு வியூ இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். அங்கே நடுவில் வந்து சரி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கலாம், க்ரீனரிஸ் தான் இருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். ஹாய் காய்ஸ், நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருக்கோம். நம்ம டீமு போனோம் காலையில். எவன் முகத்தில் முழிச்சான்னு தெரில. இன்னைக்கு லாரிக்காரன் நடுவில் வந்து ரோட்டில் போட்டு முச்சு விட்டான் கதையா. மாமா மாமா
ஹாய் சொல்லு வந்துக்கிறாங்க பாரு. ஆமா சார்ஜ் காலி. நாங்கள் வந்துட்டு மார்னிங் ஒரு அரவுண்ட் 11 o'clock நாங்கள் இங்கே வால்பாறை வந்துட்டோம். ரூமுக்கும் ரீச் ஆயாச்சு. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் நைட்டு ஃபுல்லாக ட்ராவலுன்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 o'clock கிளம்பணும் ரூமில் இருந்து. ஒரு ஃபால்ஸ் வியூ இருக்குன்னு, ஃபால்ஸ் அப்புறம் வேறு ஏதோ ஒரு வியூ இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அது பார்க்கலான்னு போனால் இங்கே கிளைமேட் வந்து கொஞ்சம் தூரல் போட்டுகிட்டே இருக்குது, நல்லா இருக்குது கிளைமேட். சரி இப்போ பார்க்கலாம் வியூ பாயிண்ட்டுன்னு போகிறப்ப வந்துட்டு அங்கே வந்து பஸ்ஸு நடுவில் மாட்டிக்கிச்சு. ஸோ எந்த வண்டியுமே போக முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டாங்க. ஸோ நாங்கள் அகெயின் ரூமுக்கே வந்துட்டோம். இப்போ டைம் வந்து 4:30. நாங்கள் லஞ்ச் சாப்பிடல. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு நாங்கள் திரும்ப கிளம்புனோன்னா எல்லாமே மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு இங்கே சொன்னாங்க. சரி அதனால் ஓகே, இன்றைக்கியோட டே வந்துட்டு எங்கேயுமே போகல, சும்மா ஊரை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நாளைக்கு தான் நாங்கள் வந்துட்டு மெயின் ஏரியாக்கெலாம் போக போகிறோம். நாளைக்கு வந்து என்னோடய ஸ்பெஷலான டே, என்னோடய பர்த்டே நாளைக்கு. ஸோ நாளைக்கு தான் நாங்கள் வந்து சைட் சீயிங் பண்ணலான்னு இருக்கோம். நாளைக்கு என்னென்ன பார்க்குறோன்றத நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, இன்றைக்கி டே அவ்வளோதான். நாளைக்கு வீடியோ, நாளைக்கு இல்லை நாளைக்கு எடுக்கிற வீடியோவும் இதில் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வரும், அதை பாருங்கள். சரி ரூமில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் போயிட்டு யூனோ கார்ட்ஸ் வாங்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி நைட் அதாவது 12 o'clock என்னோடய பர்த்டே விஷக்காக என்னோடய ஹஸ்பண்ட் என் குழந்தைங்களாம் வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க. The next day. என் பர்த்டேக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ காலையில் இருக்கிறத எழுந்து குளிச்சுட்டு அன்னைக்கு டேக்கான சைட் சீயிங்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆனேன். நாங்கள் எந்த சைட் சீயிங் போகலான்ட்டு இருந்தோன்னா அதிரிப்பள்ளி ஃபால்ஸுக்கு போகணுன்னு சொல்லி ரெடி ஆகிடும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக க்ரீனரிஸ் அண்டு வாட்டர், அதை ஓடன்னு சொல்லுவாங்களே அந்த இருந்துச்சு. நைட்டு தூங்குறப்ப அந்த தண்ணி சத்தம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க பர்த்டேயில். ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு பக்கத்தில் கோயில் இருந்துச்சு, அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் போகணுன்னு சொன்னதுனால அங்கேயும் போயிட்டு எங்கள் டே ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து ஜூலை 14, இட்ஸ் மை பர்த்டே. அதனால் நாங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். யாரு கண்ணு பட்டுதுன்னு தெரியல, வண்டி ஸ்வாகா ரிப்பேர் ஆயிருக்கு. மெக்கானிக் ஷாப்புக்கு வந்திருக்கோம். அவர் வண்டியை பார்த்துட்டு இருக்காரு. ஹலோ சார். ஹலோ ஹாய். என்னாச்சு வண்டிக்கு? யார் என்ன பண்ணா? வருத்தமா இருக்கீங்களா? சந்தோஷமா தான் இருக்கீங்களா? மக்களே இப்படி ஆயிடுச்சு மக்களே. உங்களுக்கு யாருன்னா வந்துட்டு வால்பாறை கிட்ட யாருன்னா இருந்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வீட்டில் விட்டுருங்க. ஜோக் கொடுக்குறான்ல. அப்புறம் மெக்கானிக் ஷாப்பில் போய் நிப்பாட்டிட்டு அங்கே இருக்க அண்ணா வந்துட்டு கொஞ்சம் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது முடித்தோடனே நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நான் வால்பாறையிலேருந்து அதிரிப்பள்ளி ஃபால்ஸுக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகும். ஸோ நாங்கள் சைடில் போகிற வழியில் என்ன சைட் சீயிங் இருக்கோ அதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். நாங்கள் என்ன பார்த்தோன்னா அங்கே ஒரு டேம், சோலையூர் டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டேமை பார்க்கலாம் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே வந்துட்டு நாங்கள் அந்த சோலையூர் டேமுக்கு வந்துட்டோம். அது ஆக்சுவலாக வந்து பேக் சைடு
ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ பேக் சைட்லேயே நாங்கள் மேலே போயிட்டு அந்த சூலூர் டேம் வந்து பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு போனோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போனோன்னா ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி 2 hours ட்ராவல் பண்ணி தான் போகணும். நம்ம லக் இருந்தால் நம்ம அனிமல்ஸ் அந்த ஃபாரஸ்ட்டை ஒரு கடந்து தான் நம்ம போகணும். ஆக்சுவலாக அவங்க டைமிங் கொடுத்துருவாங்க. அந்த டைமிங்குள்ளே நம்ம அங்கே ரீச் ஆகணும். இல்லைனா அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்ம கொஷின் பண்ணுவாங்க. 1.5 hour பஃபர் டைம் 1/2 hour வச்சு 1.5 hourக்குள்ளே நம்ம அங்கே போயிடணும். அதுக்கு தாண்டி டைமிங் போச்சுன்னா அங்கே நம்ம அவங்க கேட்குற கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ நானும் எதனாச்சும் அனிமல்ஸ் வரும், எலிஃபெண்ட் வரும்னு சொல்லிட்டு போகிறப்ப பார்த்துக்கிட்டே போனேன். பட் நான் வந்து யானையை பார்க்கல. யானையோட ஷிட்டை தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. யானையை பார்க்கவே இல்லை. நாங்கள் போகிற ஃபால்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் மழை வேறு லைட்டாக பெஞ்சிட்டே இருந்துச்சா, அது கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் நம்ம போகணுன்னா அங்கே வந்துட்டு ஒரு வே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆகும் உள்ளே போய் ரீச் ஆகிறதுக்கு. அங்கே ஃபுல்லாக ஸ்டோனாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். மழை பெய்யறதுனால கொஞ்சம் நாங்கள் பார்த்து தான் போகணும். தூக்க முடியாது. போகிறப்ப வந்துட்டு நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோங்க. போகிறது தெரியல. பட் ஆனால் திரும்ப பேக் வரப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு கீழே இருந்து மேலே ஏறி வர்றதுக்கு. ஒரு வழியாக கீழே இறங்கி அந்த ஃபால்ஸை பார்த்தாச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த தண்ணி ஃபோர்ஸில் அந்த தண்ணி தெரிச்சு அது நம்ம மேலே படுறப்ப கொஞ்சம் வேறு லெவல் ஃபீலிங்கில் இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு அளவுக்கு பார்த்துட்டு சரி நம்ம ஒரு லைட்டாக ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக என்ன மேட்ருனா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து 4 o'clock உள்ளே விடுவாங்க. லாஸ்ட் டைம் 4 o'clock. திரும்ப அங்கேருந்து ரிட்டன் வர வந்து 6 o'clock கிளம்பிடணும். எங்களுக்கு டைமிங் தெரியாதனால நாங்கள் அங்கே மாட்டிக்கிட்டோங்க. எங்களை திரும்ப ரிட்டன் விடலை. நீங்கள் வந்து இங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும், இல்லைனா நீங்கள் பாலக்காடு திருச்சூர் வழியாக போகணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதிரப்பள்ளி அந்த ஃபால்ஸு வந்த வழியிலே போனோன்னா 80 kilometer தான். நாங்கள் எங்களுக்கு அலோவ் பண்ணாததுனால நாங்கள் 150 kilometers சுற்றி நாங்கள் திரும்ப இதில் வந்து ஜூலை 15th வந்து நாங்கள் வால்பாறையில் வந்து கிளம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திரும்ப வர வழியில் வந்து வேறு லெவலில் வியூங்க, மிஸ்ட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ அழகாக அதையும் ரசிச்சுட்டு வால்பாறையிலேருந்து வரத்துக்கு மனசு இல்லை. பட் இன்னும் அதவே நமக்கு ஜாப் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டோம். கொஞ்சம் கிளைமேட் கூலாக இருந்ததுனால அங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு. நின்று மேகி டீ எல்லாம் குடிக்கிற கேப்பில் நான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துட்டேன். நாங்கள் ஒரு 10 o'clock இல்லை ஒரு 11 o'clock கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். வால்பாறையிலேருந்து கொஞ்சம் அங்கங்கே நிறுத்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைமில் கிளம்பினோம். சரி கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. போகிற வேலை திரும்ப வண்டியில் காற்று இல்லாததுனால காற்று அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் நிப்பாட்டிட்டு காற்று அடித்தோம். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா திரும்ப நாங்கள் வந்து கேரளா தான் போவோம். அங்கே ஒரு ஷாப்பு இருக்குது. அந்த ஷாப்பில் வந்து ஸ்டார்டர்ஸ்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால அந்த கடைக்கு வந்து ஸ்டார்டர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணுவோங்க. மட்டன், வாத்துக்கறி, அப்புறம் போக்கு, அப்புறம் நிறைய ஆர்டர் பண்ணுவோம். எல்லா ஸ்டார்டர்ஸும் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு பில்லே வந்து 1100 rupees தான் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம். செம்ம டயர்டு எங்களுக்கு. கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். சென்னைக்கு தான் வந்துட்டுருக்கோம். ஒரு 9 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 9 தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. திருச்சியில் நிப்பாட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த அம்மிக்கல் ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். வந்துட்டு என்ன இருக்கோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால நான் ஆர்டர் பண்ணி அதை குடிச்சிட்டு தோசையை சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு மார்னிங் 3 o'clock வந்து சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம்.